பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புது வகை மாற்றங்கள், தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கோருமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகைகளும் பாடமிது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். பொன்னி பொன்னி. ராசு, அம்மா சமயக்கட்டில் இருக்கேன், யாரு கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா. பொன்னி பொன்னி. என்ன ராசுவ குரலையே காணோம். சரி சரி, நானே போய் பார்க்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க போறாங்க. அடடே மருதாணி அக்கா, எப்பக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ள வாங்க. காலமுறை தான் வந்த பொன்னி. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னைய பார்க்க வந்தேன். சரி சரி, அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன். இல்லை பொன்னி, டீ வேணாம். இப்போதான் வீட்டில் அம்மா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா. வெயிலில் வந்ததில் ரொம்ப களைப்பாக இருக்கு. அட அதுவும் சரிதான், அடிக்கிற வெயிலில் குளுமையாக சாப்பிட்டா தானே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடித்து போட்டு 4 கல் உப்பு சேர்த்து கொண்டாரேன். ஏன் புள்ள, சீரகம் மேலே உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு? ஆமாம் மருதாணி அக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே. சரியா சொன்ன பொன்னி. சத்த அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏங்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் தங்கையை பார்க்கணுமா? என் தங்கையை பார்க்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன சொல்லு? ஆமா, எங்க பிள்ளைகளை ஆளையே காணோம். அவங்க எங்கக்கா வீட்டில் இருக்காங்க? எப்போ பாரு விளையாட்டு தான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க. சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும். இந்தாங்கக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டாரேன். சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குறேன். எங்க போயிட்டாங்க மருதாணி அக்கா? பொன்னி, இங்க திணையில உட்காந்துட்டு இருக்கேன். சரிக்கா, அங்கேயே வரேன். என்னக்கா குளு குளுன்னு காத்து வீசுதா? ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு. ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா மோரை குடிங்க. அப்பாடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. ஏன் பொன்னி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சுட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளே பார்க்க முடியலையே. ஆமா மருதாணி அக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகளை அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பார்த்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை பார்க்குறோமே. இதனால தான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது. ஆமா புள்ள, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க? வேற யாரு, வாழடி வாழையா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான். என்ன, நம்ம வானொலியா? ஆமாங்க்கா, வானொலியில விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில தெளிவா எடுத்து சொல்றாங்களே. நீங்க பார்க்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சது தான்.
பொன்னி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அதோட என் மனசுலயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன மருதாணி அக்கா, இப்போ கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோவில் வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்குற வேலையை பாருங்க. இதோ இப்பவே உன் சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்காலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கால் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைப்ரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது. ஹைப்ரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது. ஹைப்ரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை நாம் நேரடியாக நாற்றாங்காலில் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்புத் திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்புத்திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்காலானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும் நிலத்தில் நாற்றாங்கால் அமைத்து அதன் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை. இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறையை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 மீட்டர் அளவும் நீளம் நம்ம தேவைக்கேற்பவும் உயரமானது ஒரு 1/2 அடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண், அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் முன்னதே விதை நேர்த்தி பண்ணி இருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நேர்த்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் பூஞ்சான கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டைகளை பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக என்னவென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதைகளை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் இந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மழைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் சேதமடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும் பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டது தான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நார் கழிவு மற்றும் மண்புழு உரம்
அதனுடன் ட்ரைகோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சானை கொல்லி 3ஐயும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நார் கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதேபோன்று மண்புழு உரமானது செடிகள் வளருவதற்கு தேவையான சத்துக்களை அளிக்கும். அதேபோல் ட்ரைகோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தும். இந்த 3ஐயும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பிவிட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழி தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை என்று அழைக்கப்படும் ஷேநெட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த ஷேநெட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால் வெப்பநிலையானது ஒரு 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்-19 எனப்படும் உரம், அதாவது தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை ஒரு லிட்டருக்கு 2 to 3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30 to 35 நாட்களில் தயாராகிவிடும். இதைகளை செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு ஒரு 2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து ஒரு 2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காகவென்றால் செடிகளானது இந்த தட்பவெப்ப நிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்து கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றாங்கலை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3 முதல் 4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன மருதாணி அக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல? நிச்சயமா பொன்னி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி அதை பற்றி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் மருதாணி அக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம எதிர்பார்க்குற மகசூல் நிச்சயமா நம்ம கையில் கிடைக்குமே. நாளைக்கு ஊருக்கு போனதும் வேலையா இதை பற்றி உங்கள் மாமா கிட்ட சொல்ல போகிறேன். அவர் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமாங்க்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே. அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதாக இருக்கும். பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன். அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்கிறீங்க. இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு
பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகாமில தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகாமில தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மல்பெரி சாகுபடியில் அங்கக உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி செடியானது பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் ஒரு பல பருவ தாவரமாகும். தமிழகத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வரும் இச்செடியானது 25,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவிலும் ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அளவிலும் பயிரிடப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான முப்பெரும் சத்துக்களான தழை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்டச் சத்துக்களையும் கொண்டுள்ள நிலமே வளமான நிலமாகும். அவ்வாறு மல்பெரி பயிர் செழிப்பாக வளர 1 ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு ஆண்டுக்கு 8 டன் தொழு உரம் மற்றும் ரசாயன உரம், தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 120, 48, 48 என்ற விகிதத்தில் தேவைப்படுகிறது.
ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் உரச்செலவு அதிகரிக்கிறது. இதனை குறைத்திட ஆட்டு எரு, மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள், பசுந்தழை உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரம் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நன்கு மக்கிய தொழு உரமானது 0.5% தழைச்சத்து, 0.2% மணிச்சத்து மற்றும் 0.5% சாம்பல் சத்தினை கொண்டுள்ளது. தொழு உரம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் விளைச்சல் நிலைத்து நிற்க உதவுகிறது. மக்கிய தொழு உரம் இடப்பட்ட மல்பெரி தோட்டத்தில் பல்வேறு விதமான நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் பல்கி பெருகி செடியின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன. மக்கிய தொழு உரத்தினை மல்பெரி தோட்டத்தில் 1 ஏக்கருக்கு ஆண்டிற்கு 8 டன் இடுவதினால் மல்பெரி இலை விளைச்சல் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் கிடைக்கிறது. ஆட்டு எரு இது தொழு உரத்தினை காட்டிலும் அதிக அளவில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் 3% தழைச்சத்து, 1% மணிச்சத்து மற்றும் 2% சாம்பல் சத்து உள்ளன. ஆட்டு எருவினை நன்கு மக்கச் செய்து மல்பெரி தோட்டத்தில் இடுவதினால் மண்ணின் உயிரோட்டம் பாதுகாக்கப்பட்டு தாவர வளர்ச்சி அதிகரித்து இலை விளைச்சல் உயர்கிறது. மண்புழு உரம் உழவர்களின் நண்பன் என்றழைக்கப்படும் மண்புழுவானது மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்களை சிதைத்து மண் வளத்தை பாதுகாத்து பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கச் செய்கிறது. மண்புழு உரமானது பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், பல்வேறு நொதிப்பொருட்கள் மற்றும் எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. எனவே இது தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரம் போன்றவற்றை உயர்த்துகிறது. மல்பெரி தோட்டத்தில் ஏக்கருக்கு ஆண்டிற்கு 5 டன் மண்புழு உரத்தினை 2 சம தவணைகளில் இடுவதினால் மண்ணின் வளம் நிலைநிறுத்தப்படுவதோடு மல்பெரியின் விளைச்சல் அதிகரிக்கப்பட்டு இடையின் தரமும் கூடுகிறது. பசுந்தாள் உரங்கள் இடுவதினால் மண்ணின் அமைப்பு, தரம், வளம் மற்றும் உற்பத்தி திறன் உயரும். பசுந்தாள் உரங்கள் மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்கள் மற்றும் சத்துக்களை அதிகரித்து செடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மல்பெரி பயிரின் இடைவெளிகளில் சணப்பு, தக்கை பூண்டு, கொள்ளு போன்ற பசுந்தாள் உரங்களை விதைப்பு செய்து பூப்பதற்கு முன்னரே நிலத்தில் மடக்கி உழவு செய்துவிடலாம். மேலும் இதனால் களை வளர்வது தடுப்பதுடன் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் தவிர்க்கலாம். அவரை குடும்பத்தினை சேர்ந்த தாவரங்கள் வேர்ப்பகுதியில் உள்ள முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜன் சத்தினை நிலைப்படுத்தி மண்வளம் பாதுகாக்க உதவுகிறது. இது தவிர பசுந்தாள் உரம் மண்ணில் அங்ககப் பொருட்களின் அளவு மற்றும் தாவரங்களின் வேர்ப்பகுதியில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்தி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவினை மேம்படுத்துவதனால் பயிர்களின் விளைச்சல் உயர்வுக்கு வழிவகுக்கும். மல்பெரி தோட்டத்தில் சணைப்பை விதையினை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் விதைத்து வளர்த்து மண்ணில் மடக்கி விடுவதினால் சுமார் 6 டன் பசுந்தாள் உரமானது மல்பெரி தோட்டத்திற்கு சென்றடைகிறது. பசுந்தழை உரங்கள் பண்ணையினை சுற்றிலும் தானாக வளர்ந்துள்ள செடி மற்றும் மரங்களான கிளைரிசிட்டியா, புங்கன், வேம்பு, எருக்கன் மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை அறுவடை செய்து குழியில் இட்டு மக்க வைத்தோ அல்லது நேரடியாகவோ நிலத்தில் இடுவதினால் பயிரின் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம் தொழு உரம் பற்றாக்குறை உள்ள சமயங்களில் ஊட்டமேற்றிய தொழு உரத்தினை பயன்படுத்துவதால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும். வேர்கள் வளர்ச்சியினை மேம்படுத்தும். மணிச்சத்தினை நீரில் கரையும் நிலைக்கு மாற்றி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் மற்றும் பயிர்கள் வறட்சியினை தாங்கி வளர உதவும். உயிர் உரங்கள் காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்தியும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்தும் கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அசோஸ்பைரிலம் இவை ஆய்வகத்தில் பெருக்கப்பட்டு தகுந்த மலைப்பாசி மக்குடன் கலந்து 200 கிராம் 1 கிலோ பொட்டலங்களாக விநியோகம் செய்யப்படுகின்றன. ஏக்கருக்கு 8 கிலோ உயிர் உரத்தினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்ப்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்கள் இடுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவோ பின்போ இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால்
50% அளவிற்கு தழைச்சத்து கொடுக்கும் ரசாயன உரங்கள் இடுவதை குறைப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர்கள் தங்கள் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலம் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றிக் கொடுக்கின்றன. ஏக்கருக்கு 4 கிலோ பாஸ்போபாக்டீரியாவினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்ப்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். இதனையும் அசோஸ்பைரில்லம் போன்றே பயன்படுத்தலாம். இதன் மூலம் 50% மணிச்சத்து உரச்செலவினை குறைப்பதோடு பயிரின் புரதச்சத்தின் அளவு மற்றும் தன்மையினையும் அதிகரிக்கச் செய்யலாம். வேர் உட்பூசணம். இவை பயிரின் வேர்களில் இருந்து கொண்டு பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், சுண்ணாம்பு சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. மேலும் வேர்களை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. வளர்ந்த மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கு இடையே 3 முதல் 4 அங்குல ஆழத்திற்கு மண்ணை தோண்டி தொழு உரத்துடன் வேர் உட்பூசணத்தை தூவி 3 முதல் 4 அங்குல இடைவெளியில் மக்காச்சோள விதையினை விதைத்து மூடிவிட வேண்டும். 1 ஏக்கர் தோட்டத்திற்கு 400 கிராம் வேர் உட்பூசணமும் 8 கிலோ சோள விதைகளும் தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது 80 முதல் 100 நாட்களில் வேர் உட்பூசணம் இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அப்பொழுது சோளத்தினை தரைமட்ட அளவில் அறுத்து விடுவதன் மூலம் மல்பெரி செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. வேப்பம் புண்ணாக்கு தாவரங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களை அதிக அளவில் கொண்டுள்ளதால் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்த்து வளரும் சக்தியை மல்பெரி செடிக்கு கொடுக்கிறது. மேலும் இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மண்ணில் தழைச்சத்து மாறுபாட்டினை தடுத்து அதனை செடிகள் எடுத்துக்கொள்ளுமாறு செய்கிறது. மல்பெரி தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கினை ஏக்கருக்கு ஆண்டிற்கு 800 கிலோ என்ற அளவில் 4 சம தவணை முறைகளில் 3 மாத இடைவெளியில் இடுவது நூற்புழு தாக்குதலை தடுக்கிறது. மண்புழு உர வடிநீர் என்பது மண்புழுவினால் உற்பத்தி செய்யப்பட்டு மண்புழு உரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு நீர்மப் பொருளாகும். இது தாவரங்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. தவிர தாவர வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் போன்றவற்றையும் கொண்டுள்ளது. மண்புழு உர வடிநீரினை 2% என்ற அளவில் நீருடன் நன்கு கலந்து மல்பெரி இலைகளின் மேல் தெளிப்பது இலையின் தரத்தினை மேம்படுத்துவதோடு இலையின் விளைச்சலையும் அதிகரிக்கச் செய்கிறது. பட்டுப்புழுக்கள் இவ்விலைகளை விரும்பி உண்ணுவதினால் பட்டுக்கூடு விளைச்சல் அதிகரிப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ரசாயன உரச் செலவினையும் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மருந்தில்லா பயிராக மல்பெரி பயிரினை வளர்த்து பயன்பெறுவோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.